மிஷின் லேர்னிங்கில் 2 மெயின் டெக்னிக்ஸ் இருக்குது. சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அண்ட் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். தேர்டாக இன்னொரு டெக்னிக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கோட டெஃபினிஷன் என்னென்னா, இட் ஹெல்ப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் லேர்ன் பை ட்ரையல் அண்ட் எரர் அண்ட் மேக்ஸ் டிசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பேஸ் ஏஜென்சிலாம் வந்து மூன் இல்லாட்டி அதர் பிளானட்ஸ்க்கு வந்து ரோபோட் அனுப்பி ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ ராக்கெட்லேருந்து இந்த ரோபோட் வந்து எப்படி மூன் இல்லாட்டி அதர் பிளானட்ஸில் வந்து சேஃபாக லேண்ட் பண்ணணும் அண்ட் அங்கேருந்து எப்படி வந்து அதை ட்ராவல் பண்ணணுன்ட்டு இவங்க வந்து அந்த ரோபோட்டுக்கு வந்து சொல்லி தரணும். ஸோ சிக்னல் இஷ்யூனால் இந்த ரோபோட்டை ஏர்த்லேருந்து அவங்களால வந்து டேரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த ரோபோட் வந்து அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசிஷன் எடுத்து ஏதாச்சும் ஆக்ஷன் வந்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராவல் இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இந்த சினாரியோவுக்கு நம்ம சிம்பிளாக வந்து ப்ரோக்ராம் வந்து எழுத முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டிங், வாக்கிங் அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ப்ரோக்ராம் மூலியமாக கோட் பண்ணி ரோபோட்டுக்கு வந்து ஃபீட் பண்ண முடியாது. ஏன்னா யாருமே வந்து மூன் இல்லாட்டி அதர் பிளானட்ஸ்க்கு வந்து அவ்வளோவா ட்ராவல் பண்ணி அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும்ன்ட்டு அவங்க வந்து பார்த்தது கிடையாது. ஸோ அவங்க பார்க்காததுனால அவங்களால வந்து எக்ஸாக்டாக அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து எழுத முடியாது. ஸோ இது மாதிரியான சிச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா வந்து ஒரு சிமுலேட்டர் என்விரான்மெண்ட் வந்து பில்ட் பண்ணலாம், ஒரு கேமிங் என்விரான்மெண்ட் மாதிரி. ஸோ இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வர்ச்சுவல் ஏரியாஸ் வந்து க்ரியேட் பண்ணி இந்த வர்ச்சுவல் ஏரியாவில் அந்த ரோபோட் எப்படி வந்து லேண்ட் பண்ணணும் இல்லாட்டி வாக் பண்ணணும் இல்லாட்டி ட்ராவல் பண்ணணும் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும்னா அந்த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அந்த ஆக்ஷன்ஸை வந்து இந்த வர்ச்சுவல் ஏரியாவில் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து லோ ரிஸ்க் அண்ட் லோ பட்ஜெட் மூலயமா நம்ம வந்து இந்த டாஸ்க்கை வந்து பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து யூஸிங் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் மூலிமா ஒரு மாடல் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டேட்டா செட் யூஸ் பண்ண மாட்டோம். இன்ஸ்டெட் இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்குது. ஏஜென்ட்ஸ், என்விரான்மெண்ட்ஸ், ஆக்ஷன்ஸ், ரிவார்ட்ஸ் அண்ட் பெனால்ட்டி. ஏஜென்ட் தான் வந்து நம்மளோட ரோபோட்டுன்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த ரோபோட் வந்து என்விரான்மெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்ட் தான் நம்மளோட மூன் இல்லாட்டி அதர் பிளானெட்டுன்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஏஜென்ட் வந்து இந்த என்விரான்மெண்ட்டில் வந்து சர்டன் ஆக்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டிங், வாக்கிங் இல்லாட்டி வந்து ட்ராவலிங். ஸோ அந்த ரோபோட் வந்து கரெக்டாக லேண்ட் பண்ணாலோ இல்லாட்டி அந்த ரோபோட் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஸ்டக்கிளை வந்து கரெக்டாக வந்து தாண்டி ட்ராவல் பண்ணாலோ அதுக்கு வந்து ரிவார்ட் வந்து கொடுப்போம். அண்ட் இன்கேஸ் அதால் வந்து கரெக்டாக லேண்ட் பண்ணலன்னா இல்லாட்டி அதால் வந்து ஒரு இடத்துக்கு வந்து கரெக்டாக வந்து ட்ராவல் பண்ண முடியலன்னா அதுக்கு வந்து பெனால்ட்டி வந்து கொடுப்போம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இப்போ நிறைய கேமிங் டொமைனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஏஐ ஏஜென்ட்டை வந்து ஒரு செஸ் கேம் எப்படி விளாடலாம் அப்படின்ட்டு நம்ம கற்றுக் கொடுக்க வைக்க முடியும். ஸோ இங்கே ஏஜென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாட், என்விரான்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செஸ் போர்டு, அண்ட் ஆக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாட் வந்து செஸ் போர்டில் இருக்க காயின், லொக்கேஷன் இல்லாட்டி ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி செஸ் மூவ் வந்து அது வந்து பண்ணணும். அது கரெக்டான செஸ் மூவ் இல்லாட்டி அந்த செஸ் கேமையே வின் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து ரிவார்டு வந்து கொடுப்போம். இல்லாட்டி அது தப்பான மூவ் இல்லாட்டி அது வந்து அந்த செஸ் கேமை வந்து லூஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு வந்து பெனால்ட்டி வந்து கொடுப்போம். ஸோ இந்த ப்ராசஸை வந்து அந்த பாட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் வாட்டி பண்ணும்போது அந்த பாட் வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா அது வந்து கரெக்டாக வந்து லேர்ன் பண்ணாது. ஸோ அதுக்கு வந்து நிறையா பெனால்ட்டி வந்து கிடைக்கும். ஸோ அது படிப்படியாக வந்து நல்லா வந்து லேர்ன் பண்ணிக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து நிறையா வாட்டி அதை வந்து ட்ரெயின் பண்ணும்போது அதால் வந்து ஃபைனலாக வந்து கிளவராக வந்து மூவ்ஸ் வந்து மேக் பண்ணி அந்த செஸ் கேமை வந்து அதால் வந்து வின் பண்ண முடியும் அகெயின்ஸ்ட் அ ஹியூமன்.